Also joining, it's an honor for me இன்னைக்கு நான் Chalani inaugurate பண்ணறதுக்கு. It's my first inauguration event as well. So thank you Chalani for inviting me. நீங்க கேட்ட மாதிரி மற்ற ஜுவல்லரிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கும்போது ஐ ஃபீல் இங்க வந்து 18 கேரட் கோல்ட் அது வந்து அதுல இருக்கிற யூனிக் டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஏன்னா காலேஜ் கோயர்ஸ், ஸ்கூல் கோயர்ஸ் எல்லாருமே வந்து அதை போடலாம். வேற இடத்துலலாம் அது பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியா அந்த மாதிரி இருக்கும். பட் சலானில ஐ பர்சனலி ஃபீல் they have an unique collections and the collections are too good. So ma'am, being the first time experience, ungalkana the first experience our inauguration la varthu, that also we had a very grand inauguration done by you, the very beautiful yourself. We want to know, we have the Feda by Chalani store also that talks about silver jewelry. Ipo ellaru pathina gold price increase aagradhukku and not everybody can afford gold jewelry, but when we talk about silver jewelry, how did you feel the collection was? When did you just see, you had a look at the entire Feda jewelry, so we want to know what was your experience about it? Yeah, so அவங்க சொன்ன மாதிரி சில்வர் ஜுவல்லரி விரும்புறவங்களும் இருக்காங்க, கோல்ட் ஜுவல்லரி விரும்புறவங்களும் இருக்காங்க. ஃப்ரம் கோல்ட்ல இருந்து எனக்கு சில்வர் டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா, சில்வர்ல கூட அந்த கோல்ட் பிளேட்டட் வச்சு அந்த ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளால இப்ப கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சில்வர் அஃபோர்ட் பண்ணலாம். நான் இருந்தேன்னா நான் போய் சில்வர் ஜுவல்லரியில தான் வாங்குவேன். ஏன்னா அந்த கோல்டு அதுவே வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கு. அதனால I think you haven't bullseye, you got what we were looking for. So your eyes definitely looked out for the silver jewelry had the gold finish itself. All right, and I think the entire audience is excited to know about your next movie project that you're coming up with. So can we please know about it? அடுத்ததாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திவ்யா பாரதி மேம் என்ன படம் நெக்ஸ்ட் பண்றாங்கன்னு. So I think we're all excited to know which movie she's doing next. Yes boys, are you excited? All right, let's go please. So I have a release in around November. கதிரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மை ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி கோட் that will also be releasing around November. அண்ட் ரெண்டு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் அதுவும் சைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. All right, I think everybody will be excited to see you on screen. They must be feeling lucky enough today to see you off the screen, shining so bright. If a press, we leave the open floor to ask the questions to you. Yeah, sure. So we're open for the press questions. Ipo neenga ellarum kelvi kekkalam. Also, we will have the man behind the group of Chalani. How can we miss out? Avanga pesame eppadi vidlam. So unga ellarkume theriyum avar ortha vandu. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய இது 13வது கிளை நாங்கள் இங்கே திறந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டை விட இப்போ வெள்ளி ரொம்ப வேலை அதிகமாக ஆகிட்டே போகிறது. நிறைய பேர் வந்து வெள்ளியை விரும்புகிறாங்க, வெள்ளி ஜுவல்லரி விரும்புகிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய யூஎஸ்பியை வச்சு நாங்கள் செய்திருக்கோம். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக வாங்க, ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். All right, we are open for the questions from press. Ipo neenga ellarum kelvi kekkalam. irukku mic irukka ungalku. Hi ma'am. Hi sir. ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா பெண்களுக்கு வந்து கோல்டு மேலே ரொம்ப ஈர்ப்பு தான் அதிகம், சரிங்களா? அவங்கள வந்து வெள்ளிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்? பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ஒருத்தவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஸ் பொறுத்தும் இருக்கு. நம்ம எல்லாரையும் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நிறையா பேருக்கு கோல்டு பிடிக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சலானியில் பார்த்த மாதிரி நான் இப்போ இதுக்கு வந்திருக்கேங்கிறதுக்காகலாம் நான் பேசல. ஜென்யூனாகவே எனக்கு வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரியில் கோல்டு பிளேட்டட் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு. சில்வர் மாதிரியே தெரியல. அண்ட் நகைன்னு வந்துட்டாலே எல்லாமே வந்து ஒரு சேவிங்ஸ் தான். அது கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எல்லாமே. செலானியை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், டைமண்ட், சரிங்களா? அதுல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது நீங்க எடுப்பீங்க?
எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. யூஸ்வலா ஐம் அ வெரி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பேஸ்டா பிடிக்கும். ஸோ எனக்கு டைமண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நகை விலையெல்லாம் இப்போ கூட்டிகிட்டே போகுது. நகை விலை பெண்கள் வந்து கல்யாணம்னா இத்தனை பவுன் அத்தனை பவுன் நிறைய வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பெண்கள் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு, ஆமா ஆமா, மேரேஜ்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இவ்வளவு பவுன் நகை போடுங்க இவ்வளவு பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை என்ன நினைக்கிறீங்க? அந்த பெண்களுடைய மனநிலை என்ன நினைக்கிறீங்க? வரதட்சணை கேட்கிறாரு, வரதட்சணை மட்டும் கேட்கிறாரு. வரதட்சணை கொடுக்கறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, நம்மளும் கொடுக்க கூடாது. ஆஸ் லாங் அஸ் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து கொடுக்கறவங்க கொடுக்கட்டும். மற்றபடி வரதட்சணை எல்லாம் கேட்டாங்கன்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஹலோ மேம். யா, ஆக்சுவலி பொண்ணு அப்படின்னாலே அழகு. பெண்களுக்கு வந்து நகை போட்டு பார்க்கும்போது அது இன்னமுமே அழகா இருப்பாங்க. ஆமா. ஸோ வந்து நிறைய நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் நம்ம ஆடம்பரமா செலவு பண்ணாலும் நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கு, நம்ம வெளியில போட்டு போறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஆமா. ஸோ நகை வாங்கக்கூடிய பெண்கள், வளர்ந்து வரும் இளைய பெண்கள், இளைய சந்ததிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொன்னதுலே இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஸ்பெண்ட் பண்ணணும். பணம் இருக்குன்னு செலவு பண்ணாம. ஏன்னா இப்போ லேண்டா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் வருஷம் போக போக இன்னும் அதோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் இன்வெஸ்டிங் இன் கோல்ட் அண்ட் லேண்ட் ஆர் லைக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது டெஃபினட்டா எல்லாருமே அதை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்க மேரேஜுக்கு எந்த இடத்துல நீங்க கோல்டு எடுப்பீங்க இல்ல டைமண்ட் எடுப்பீங்க? சார் மேரேஜ் ஆகுமானே எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அதனால சேவிங்ஸ்க்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். மேடம், இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணால் கூட வைரல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி விஷயத்தை வந்து தவறாக கொண்டு போகிறாங்க. சாரி, சோஷியல் மீடியாவில் நம்ம நல்லதே பண்ணாலும் அது வந்து வைரலாக பண்ணி தவறாக கொண்டு போகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் பொறுத்து. ஏன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது கால் மேலே கால் போட்டிருக்காங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு கால் வலிச்சிருக்கலாம், அதனால அவங்க அந்த கால் மேலே கால் போட்டிருக்கலாம். அது தூரமாக இருந்து பார்க்குறவங்க வந்து ஓ இந்த பொண்ணு திமிரு, இந்த பையனுக்கு திமிரு, அந்த மாதிரி பேசுவாங்க. மோஸ்ட்லி சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ். ஒருத்தவங்க ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும், ஒரு ஃபேமிலியில் வளர்ந்துருக்கும். ஒரு சிலருக்கு இது தப்பு இது கரெக்டுன்னு இருக்கும். அதனால எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆஸ் லாங் அஸ் நம்ம நல்லா பண்றோமா, நம்ம நல்லா இருக்கோமா, அது போதும். ஹீரோயின்லாம் வந்து ஓரளவு பெரிய லெவல் வந்துட்டாங்கன்னா அரசியல் போக ஆசைப்படுவாங்க. இப்போ அரசியல் போக ஆசை உண்டா? சத்தியமா இல்லை, அதெல்லாம் இல்லை. டன். Thank you so much. Thank you guys. Thank you.